வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம லூப்பிங் ஆர் இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆஃப் த டைப் வைல் லூப் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபார் லூப் பற்றி வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கு, ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வைல் லூப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வைல் லூப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லூப் பற்றி ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன்ட்ட 10 rupees இருக்கு. அவன் 10 சாக்லேட் வாங்கலான்னு ஐடியா பண்ணுறான். கடைக்கு போயிட்டு 10 rupees கொடுத்து 10 சாக்லேட் அட் அ டைமில் வாங்காம திருப்பி என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, ஒரே விஷயத்த திருப்பி பண்ண போகிறான். அதாவது ₹1 கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்க போகிறான், மறுபடியும் போயிட்டு ₹1 கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்க போகிறான். இப்படி 10 டைம்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரிப்பீட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் வாங்குறான். ஆனால் எப்போ அவன் இதை ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னா 11, அதாவது 11ஆவது சாக்லேட் வாங்க போகும்போது அதோட அவனால் வாங்க முடியாது. அங்கே இதனுடைய இந்த ரிப்பீட்டேஷன் ஸ்டாப் ஆகுது. இதுதான் லூப்பிங் ப்ராசஸ். ஒரு விஷயத்தையே திருப்பி ரிப்பீட் பண்றோம் இல்லையா, அதுதான் லூப்பிங். ஓகே, ஆனால் அந்த லூப்பிங்க்கு ஸ்டார்ட் இருக்கு, எண்ட் இருக்கு. ஓகேவா, அதுதான் என்னன்றதை இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் அப்டேஷன், இந்த 3 தான் லூப்பிங்க்கு இம்பார்ட்டன்ட். இனிஷியலைசேஷன் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல என்ன வரும் அப்படின்னா, 1 ரூபியிலிருந்து அவன் ஸ்டார்ட் பண்றான், அதான் இனிஷியலைசேஷன். அடுத்து கண்டிஷன் என்ன அப்படின்னா 1 <= 10, அதாவது அவன் 10 சாக்லேட் வாங்கலாம், 10க்கு கம்மியாகவும் வாங்கலாம், 10க்கு மேலதான் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இதுதான் அவனுடைய கண்டிஷன். இங்க அப்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சாக்லேட்டா வாங்குறான், 1+1+1+1, அதுதான் அப்டேஷன். ஓகே, இங்க கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகும், எப்போ ஸ்டாப் ஆகும், அதாவது லூப் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா, அவன் ₹1 கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குறான்ல, அது ஸ்டார்ட். எப்போ அவன் 10 rupees கொடுத்து 10 சாக்லேட் வாங்குறானோ அது வரைக்கும் நடக்கும். 11 சாக்லேட் வாங்கும் பொழுது அவன்கிட்ட 10 rupees தானே இருந்துச்சு, அதனால அந்த இடத்துல என்ன ஆகும், அவன் 11th சாக்லேட் வாங்க முடியாது, அதோட அந்த லூப்பிங் ஸ்டாப். இதுதான் என்ன அப்படின்னா லூப்பிங் ப்ராசஸ். இதுதான் அப்படி என்னவா கொண்டு வந்திருக்காங்கன்னா சி கான்செப்ட்ல நம்மளுக்கு வருது. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லூப் அப்படின்றதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, இந்த லூப்ன்றது எதுக்கு சில தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெசேஜை அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். அப்போ எனக்கு ஒரு தடவை ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் அப்ல ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிரும். எனக்கு இதை 50 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 50 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப் ரைட் பண்ணணும் 50 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் லென்த் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய அந்த டைமும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ற டைமும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இந்த டிஸ்அட்வான்டேஜஸை போக்குறதுக்காகத்தான் அட்வான்டேஜ் என்ன வந்துச்சு அப்படின்னா லூப்பிங் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. ஓகேவா, இந்த லூப்ல 2 டைப் லூப் இருக்கு. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் இருக்கு, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் இருக்கு. ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப், டு வைல் லூப் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஏன் ஃபார் அண்ட் வைல என்ட்ரின்னு சொல்றாங்க அப்படின்னா, லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும் போதே கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் லூப்பிங் நடக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப்பிங் நடக்காது. அதான் என்ட்ரி கண்ட்ரோல். இதே எக்ஸிட் கண்ட்ரோல், டூ வைல் எக்ஸிட் கண்ட்ரோல் ஏன் சொல்றாங்கன்னா, ஓகே, டூ அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிரும் அப்படின்னா லூப்பிங் ஒரு தடவை நடந்துரும், ஒரு முறை அப்படியே லூப்பிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது மறுபடியும் போகும். இதுதான் எக்ஸிட் ஆகும்போது தான் கண்டிஷன் நடக்கும். என்ட்ரி ஆகும்போது கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா ஃபார் அண்ட் வைல், எக்ஸிட் ஆகும்போது நடந்துச்சுன்னா டு வைல் லூப். ஓகே, இந்த வைல் லூப் அண்ட் ஃபார் லூப், இந்த 2 லூப்பும் எதுக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதனுடைய சின்டாக்ஸ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, வைல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப் இருக்கும். பாடி ஆஃப் த லூப்க்கு உள்ளதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், அதாவது அப்டேஷன் பார்ட் வித்தின் லூப்குள்ள இருக்கும். இதே ஃபார் லூப்ல எப்படின்னா ஃபார் கீவேர்ட் போட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், அந்த பிரேஸ் ஒரு பிரேஸ்க்குள்ளேயே 3 பார்ட்டும் வந்துடும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் அப்டேஷன், அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்துடும். இதுதான் இதுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா
கண்டிப்பாக ஃபார் லூப் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சின்டாக்ஸ் வைஸ். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒயில் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல அப்டேஷன் ஒருவேளை நான் வந்து ஒயில் லூப் கண்டிஷன் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே வந்து அப்டேஷன் வந்து நான் லாஸ்ட் கொடுக்கணும். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் உள்ளே வேணுமோ அதில் எழுதிட்டு லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் லாஸ்ட் வரைக்கும் ஒயில் லூப் கண்டிஷன் வந்து ட்ரூவாகவே இருக்கும். கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸே ஆகாது அப்படின்னா அங்கே இன்ஃபினிட் லூப் ஆகிடும். லூப்பிங் நடக்காது. லூப்பிங் வந்து முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் என்ன ஆயிடும், ஸ்டக் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் வந்து அக்யூர் ஆயிடும், இன்ஃபினிட் லூப் ஆகிடும். இதே ஃபார் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து இந்த சின்டாக்ஸில் படி ஒரே லைன்லேயே ஃபில் பண்ணிடுறதுனால அந்த 3 பார்ட்டையுமே நம்ம வந்து எதுவுமே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. அதுதான் இதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் லூப்ன்றது. ஓகே, அதே மாதிரி ஃபார் லூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எனக்கு இத்தனை தடவை தான் எனக்கு லூப்பிங் நடக்கணும் அப்படின்ற நம்பர் ஆஃப் டைம்ஸ் கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரியுது அப்படின்னா நம்ம ஃபார் லூப் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒயில் லூப் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும் பொழுது ஃபார் லூப் வந்து சூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஒயில் லூப் சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூப்பில் 3 இம்பார்ட்டண்ட்: இனிஷியலைசேஷன், செகண்ட் வந்து கண்டிஷன், தேர்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதாவது அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இனிஷியலைசேஷன்றது ஃபர்ஸ்ட் லைனில் வந்துடும். அண்ட் செகண்ட் லைனில் வந்து ஒயில் கீவேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே கண்டிஷன் வரும். அண்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கர்லி பிரேஸ்க்கு உள்ளே வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ, ரீயூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே லூப்பில் போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேஷன் பார்ட்டு, அதில் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ என்னவோ அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அது வேரியபிளை போட்டுடணும். ஓகே, இந்த 3 பார்ட் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போது இது வந்து ஃப்ளோ சார்ட் வைஸாக வந்து நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இனிஷியலைசேஷன் நடக்கும். இனிஷியலைசேஷன்றது என்ன அப்படின்னா அந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ போயிட்டு என்ன ஆகும், ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அந்த வேரியபிள் தான் கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் ஒரு ஐன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஜேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள்லாம் லூப்பிங், அதாவது கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ அசைன் ஆகும். அதுதான் இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், கண்டிஷனுக்குள்ள வரும். அங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1 ≤ 10 அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஓப்பன் கர்லி பிரேசஸ்குள்ளே க்ளோஸ் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிறது வந்து பாடி ஆஃப் த லூப் சொல்லுவோம். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டு, ஏதோ இன்க்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா கவுண்டர் வேரியபிள் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் +1. இதே டிக்ரிமெண்ட்டாக இருந்தால் -1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட்டோ, டிக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட்டோ பண்ணிட்டு மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா லூப், அந்த பாடி ஆஃப் த லூப் கர்லி பிரேசஸ்க்கு அடுத்து வந்துடும், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அது லூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வந்துடும். இதுதான் வந்து லூப் வந்து ப்ராசஸ் ஆகுற மெத்தட். ஒயில் லூப், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ இனிஷியலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா, அது வந்து ப்ரோக்ராமில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள் வந்து ஐ தான் வந்து லூப்பிங் யூஸ் பண்ண போகிற வேரியபிள். அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் என்னது, இன்ட் போட்டு டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து வேரியபிள் நேம் ஐ கொடுத்து அது டிக்ளரேஷன். அதே இடத்துல ஈக்குவல் டு போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அது இனிஷியலைசேஷன். அப்போ இன்ட் ஐ = 1. அப்போ லூப்பிங்குடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, 1. ஓகே, அடுத்து செகண்ட் என்ன, கண்டிஷன் வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒயில் கீவேர்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள வேரியபிள் கவுண்டர் வேரியபிள் ஐ <= 5. ஓகே, எண்டிங் வேல்யூ என்ன, 5. ஓகேவா? 5ன்றது எண்டிங் வேல்யூ. எப்போ லூப் ஸ்டாப் ஆக போகுது, = 5. அப்போ 5 ரீச் ஆகும்போது அங்கே வந்து லூப்பிங் ப்ராசஸ் நடக்கும்.
5 காட்டிலும் அதிகமாகும் போது லூப்பிங் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் இருக்கனால 5 நடக்கும். 5க்கு மேல போகும்போது ஸ்டாப் ஆயிடும் லூப்பிங். ஓகே, கண்டிஷன் இது. அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? இதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து printfல ஐயோடைய வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் பண்றோம். இதுதான் வந்து இங்க வந்து ப்ராசஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஐ பிளஸ் பிளஸ். இதுதான் வந்து அப்டேஷன். அப்டேஷனா இங்க என்ன இருக்கு? இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஸோ ஐன்ற அந்த கவுண்டர் வேரியபிள் வந்து +1 என்ன ஆயிட்டே இருக்கும், ஒவ்வொரு முறையும் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே வரும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எப்படி வந்து ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி நமக்கு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கு வந்து 1ன்றது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஐக்குள்ள 1 இருக்கு. அப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது செக் பண்ணோம். அப்போ 1 less than or equal to 5 அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனோடனே உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஐ பிரிண்ட் பண்ணோம். ஐல என்ன இருக்கு? 1. அப்போ 1ன்றது அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐன்றது +1 ஆகி 1 + 1 2 ஆயிடும். 2 ஆனதுக்காக மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுது. 2 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 2ன்றது 3 ஆகுது. 3 வந்து என்ன ஆகும்? 3 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் 3 பிரிண்ட் பண்ணிட்டு 4 ஆகும். 4 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூ. 4 பிரிண்ட் பண்ணிட்டு 5 ஆகும். 5 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூ. 5 பிரிண்ட் பண்ணிட்டு 6 ஆகும். ஓகே, ஐ வந்து என்னவாகுது? 6 ஆயிருக்கும். ஓகேவா? 6 ஆகிருக்கு. ஐக்குள்ள லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கு? 6 இருக்கு. 6 அப்டேஷன் நடந்துருச்சு. ஓகே, இப்போ கண்டிஷன் செக் பண்ணும் பொழுது 6 less than or equal to 5. கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, அதோட என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்லி பிரேசஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துடும். ஓகே, அதாவது லூப்பிங் எண்ட் ஆயிடும். இப்போ லாஸ்ட் ஐ என்ன இருக்கு? அப்டேஷன் நடந்திருக்கு 6. நீங்க வேற இடத்துல வேற ப்ரோக்ராம்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஐயை நம்ம யூஸ் பண்ணும்போது ஐயோட வேல்யூ என்ன பிரிண்ட் பண்ணோம்? 6 தான் பிரிண்ட் ஆகும். அப்டேஷன் இருக்கு. ஓகே, இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ்னால அதுக்கு மேல அங்க நடக்கல. ஓகே, இப்போ நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல 1 2 3 4 5 நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகே, இதை வைல் லூப். இதுல வந்து நீங்க அப்டேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஐ பிளஸ் பிளஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிஷன் நம்மளுக்கு எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். அது எப்பவுமே ஃபால்ஸே ஆகாது. அப்போ 1 less than or equal to 5, 1 less than or equal to 5, 1 less than or equal to 5 சொல்லிட்டு 1 1 1 எப்பவுமே ஐ வேல்யூ 1 தான் இருக்கும். அங்கே வந்து ஃபால்ஸே நடக்காது. அப்போ இங்கே வந்து இன்ஃபினிட் லூப் ஆயிடும். ப்ரோக்ராம் ஸ்டக் ஆயிடும். இந்த ப்ராப்ளம் நடக்காம இருக்கணும்னா வைல் லூப் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஞாபகமா நம்ம அந்த அப்டேஷன் பார்ட்டை கரெக்டாக கொடுத்துடணும்.